அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். அதுதான் ஒன்று. பவுலும் சொல்கிறான் பாருங்க, கம்பேரிசன் பண்ணவே இல்லை. நான் அப்போலோ காட்டிலும் சிறந்தவன்னு சொல்லவே இல்லை. அப்போலோ வந்து நான் பவுலை காட்டிலும் குறைவாக இருக்கிறேனே, கம்பேரிசனே பண்ணல. என்ன சொல்கிறான் பவுல்? நான் நீர் பாய்ச்சினேன் சார், அதான் சொல்கிறான். நான் விதைச்சேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அவன் நீர் பாய்ச்சின வேலை, கம்பேரிசன் கிடையாது. அவனுக்கு வேற வேலை, எனக்கு வேற வேலை. அப்போ ஏதோ ஒரு திட்டத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் கொடுத்துக்கிறார். தீமோத்தேயோட ஊழியங்கள் வேற, பவுலோட ஊழியங்கள் வேற, பேதுருவோட ஊழியங்கள் வேற, இயேசு கிறிஸ்துவோட ஊழியங்கள் வேற, யாக்கோபோட ஊழியங்கள் வேற. அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கார். யாக்கோபு எல்லாத்தோட சீக்கிரம் செத்து போயிட்டான். பேதுரு கொஞ்ச நாள் இருந்தான். பவுல் இன்னும் அதை காட்டிலும் இருந்தான். இன்னும் யோவான், அவன் உயிரோடு இருக்கிற, உனக்கு என்ன, எனக்கு சுத்தமானால் உனக்கு என்னன்னு கேட்டார். கடைசியில் யோவான் தான் இருந்தான். வெளிப்படுத்தல் விசேஷம்லாம் அவன் தான் எழுதுனது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. ஒரே ஊழியத்துக்கு வந்ததால் யோவான் மாதிரி தான் நானும் இருக்கணும்னு